ஹலோ வீவர்ஸ், ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் நடராஜமூர்த்திக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகத்திற்கு ஆனி திருமஞ்சனம் என்று பெயர். இது ஆனி உத்திர திருவிழா என்றும் கொண்டாடப்படுகிறது. ஆனி மாதத்தில் சிதம்பரத்தில் 10 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படும். ஆனி திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்தில் 30 முக்கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண சிவன் சன்னதியில் எழுந்தருள்வதாக ஐதீகம். ஆனி திருமஞ்சனத்தை கண்ணார கண்டு தரிசித்தால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும். பிறவி பிணியில் இருந்து விடுபடலாம். செல்வம் சேரும். வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என ஐதீகம். ஆனந்தமயமான வாழ்வை பெற ஆனி திருமஞ்சன தரிசனம் காண வேண்டும் என சொல்வதுண்டு. சிவ அபிஷேகம். சிவபெருமானை அபிஷேக பிரியர் என அடியார்கள் சொல்வதுண்டு. அக்னி சொரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்தால் அவரது மனம் மகிழும் என்பது நம்பிக்கை. சிவன் கோவில்களில் இருக்கும் மூலவரான சிவரூப திருமேனிக்கு நாள்தோறும் அபிஷேகம் நடைபெறும். 16 முதல் 32 அபிஷேகங்கள் செய்யப்படுவதுண்டு. ஆனால் சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்கள் 24 நிமிடங்கள் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்பது ஆகம விதி. நடராஜ அபிஷேகங்கள். அதே சமயம் சிவபெருமானின் ரூபங்களில் ஒன்றான நடராஜமூர்த்திக்கு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். இந்த அபிஷேகங்களை மகா அபிஷேகம் என்பார்கள். இந்த அபிஷேகங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை நடத்தப்படும். நடராஜ அபிஷேக நாட்கள். 1. சித்திரை மாத திருவோண நட்சத்திரத்தில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம். 2. ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் ராஜசபை என்னும் 1000 கால் மண்டபத்தில் சூரிய உதயத்திற்கு முன் 3 அல்லது 4 மணிக்கு அபிஷேகம். 3. ஆவணி மாத பூர்வபட்ச சதுர்தசியில் கனக சபையில் மாலை அபிஷேகம். 4. புரட்டாசி மாத பூர்வபட்ச சதுர்தசியில் கனக சபையில் மாலை அபிஷேகம். 5. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் ராஜசபை எனப்படும் 1000 கால் மண்டபத்தில் சூரிய உதயத்திற்கு முன் அபிஷேகம். 6. மாசி மாத பூர்வபட்ச சதுர்தசியில் கனக சபையில் மாலையில் அபிஷேகம். சிறப்பான 2 அபிஷேகங்கள். இந்த 6 அபிஷேகங்களையும் கண்டு நடராஜரை தரிசித்து வழிபடுபவர்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கை ஏற்படும் என்பது ஐதீகம். நடராஜர் மூலமூர்த்தியாக உள்ள சிதம்பரத்தில் இந்த 6 அபிஷேகங்களும் மிக முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். இருந்தாலும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் அபிஷேகத்தை ஆருத்ரா தரிசனம் என்றும் ஆனி மாதத்தில் நடைபெறும் அபிஷேகத்தை ஆனி திருமஞ்சனம் என்றும் கொண்டாடுகிறோம். இந்த 2 அபிஷேகங்களுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு? ஆனி திருமஞ்சனம் என்றால் என்ன? மார்கழி மாதம் என்பது தேவர்களின் காலை பொழுதாகும். இந்த மாதத்தில் தேவர்களே சிவனுக்கு அபிஷேகம் பூஜைகள் செய்து வழிபடுவதாக நம்பிக்கை. அதனால் இதை ஆருத்ரா தரிசனம் என்கிறோம். அதேபோல் ஆனி மாதம் என்பது தேவர்களின் மாலை நேரமாகும். நாம் எப்படி காலை மாலை இருவேளையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுகிறோமோ அதேபோல் தேவர்களும் தங்களின் மாலை நேரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது வழக்கமாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் நடராஜருக்கு மற்ற அபிஷேகங்கள் அனைத்தும் மாலையிலும், மார்கழி மற்றும் ஆனி மாத அபிஷேகங்கள் மட்டும் காலையிலும் நடத்தப்படுகின்றன. ஆனி திருமஞ்சன தரிசன சிறப்புகள். சிதம்பரத்தில் மார்கழி மற்றும் ஆனி மாதங்களில் நடக்கும் அபிஷேகத்தின் போது ராஜசபை எனப்படும் 1000 கால் மண்டபத்தில் நடராஜர் எழுந்தருள அவருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடைபெறும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த மகா அபிஷேகம் நடத்தப்படும். தேவர்கள் ஈசனை வழிபடும் காலம் என்பதாலேயே இந்த 2 அபிஷேகங்களும் பிரம்ம முகூர்த்த வேளையில் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த அபிஷேகத்தை தரிசிப்பவரின் பாவங்கள் அனைத்தும் நீங்கி சிவனின் திருவருள் முழுவதுமாக கிடைக்கும். வேண்டிய வரங்களை சிவபெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கை. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆனி திருமஞ்சனம் இந்த ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி வருகிறது. அன்று நாள் முழுவதும் உத்திரம் நட்சத்திரம் உள்ளதால் நடராஜரை வழிபடுவது சிறப்பானதாகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.